இவங்க திறந்து வச்சுக்கிற பில்டிங் அந்த பில்டிங்கை கட்டினது யாரு? கொத்தனாரு அப்படின்னு நீங்கள் எல்லாம் குசும்பா யோசிச்சிங்கன்னா, இல்லை, நாங்கள் கட்டின பில்டிங்கே இப்போ திறப்பு விழா பண்ணி வச்சுக்கிறது தான் திமுக அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார். பேசினது யார்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மீட்டிங்கில் பேசுகிறார். பேசும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குல்ல, அது யார் கட்டினதே? திறந்து வச்சது திமுக. ஆனால் கட்டினதே அதிமுக ஆரம்பித்து வச்சது, கட்டி முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார். பழக்கமாக தானே நடக்கும். திமுக ஆட்சியில் ஒன்று ஆரம்பிப்பாங்க, அது அதிமுக ஆட்சியில் முடிவு பண்ணி அவங்க தலைவர்கள் பேரை வச்சு திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் ஒன்று ஆரம்பிப்பாங்க, அதை திமுக ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இது காலகாலமாக நடந்துனுக்கிறது தான். ஆனால் அதை ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பல நேரங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு நேரம் தான் இது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கொத்தனார் வச்சு கட்ட ஆரம்பிச்சது அதிமுக ஆட்சியில், முற்றி வச்சு திறந்து வச்சு தான் திமுக. நாங்கள் பெற்ற புள்ளிக்கு பேர் வைக்கிறது தான்ப்பா திமுகவோட வேலை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்ததே அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். திரு ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர் அல்ல, அதிமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியிலே முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார். நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் வைத்திருக்கின்றார். அவ்வளவுதான் அவருடைய சாதனை. அதுக்கடுத்ததா இதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தினால பல பேர் உயிரிழந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லாத முதல்வர் படம் பார்க்க போகிறாரு, சைக்கிள் ஓட்ட போகிறாரு, வாக்கிங் போக போகிறாரு, எல்லாத்துக்கும் அவருக்கு நேரம் இருக்குது. ஆனால் உயிரிழந்த மக்களையோ அவங்கள சார்ந்த குடும்பத்தையோ நேரில் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லக்கூட முதல்வருக்கு நேரம் இல்லை அப்படின்னு குத்தி காட்டியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேர் இறந்து விட்டார்கள். எவ்வளவு கொடுமையானது! அதை பார்ப்பதற்கு கூட, அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல. சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது, சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது, வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா? தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகலாம் வந்துட்ட ஐயே இந்த பாயிண்ட்டா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். ஏன்னா கனிமொழி அம்மையார் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, அதை காரணம் டாஸ்மாக் தான் பேசினாங்க. சரி, இப்போ பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா கடைக்கும் திண்டுகள் பூட்டுருவாங்க போல், டாஸ்மாகெல்லாம் மூட்டு அப்படின்னு நினச்சா மூடல. கடையோட எண்ணிக்கை குறைமான்னு பார்த்தா அதுவும் பெருசாக குறைஞ்ச மாதிரி இல்லைன்றது தான் எதிர்கட்சியோட குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ எதிர்கட்சிக்கு இது ரொம்ப வாட்டமாக போச்சு. யார் எதிர்கட்சியாக இருக்க? இப்போ அதிமுக. அவங்க சும்மா இருப்பாங்களா? நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மட்டும் கடையை மூடுங்க, இளம் உதவிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? கடையை மூட வேண்டியதானே? உங்கள் ஆட்சியில் இளம் உதவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகலையா? எங்கே இப்போ பேசுனாங்களே கனிமொழி அம்மையார் எங்கேவங்க அப்படின்ற மாதிரி பங்கமாக கலாச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே டாஸ்மாக் கடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிடுகிறார், டாஸ்மாக்கிலே தமிழ்நாட்டிலே திறந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? எத்தனை கடைகளை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு சகோதரிகள் இன்றைக்கு இளம் விதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த ஒரு நிலைப்பாடு. ஆக இதுதான் திராவிட முன்னேற்றக்கூடிய இரட்டை வேடம்.